மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி உலக நாடுகளை அதிர வைக்கும் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரான் பயந்து போய்த்தனிடம் போர் நிறுத்தம் கோருவதாகவும் அதற்கான காலம் கடந்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இதனை அடியோடு மறுத்துள்ள அராக்சி, ஈரான் ஒருபோதும் போர் நிறுத்தத்தையோ அல்லது பேச்சுவார்த்தையையோ அமெரிக்காவிடம் கோரவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிபிஎஸ் நியூஸ் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இனி எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போதே அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்த தீர்மானித்தார்கள் என்று ஆவேசமாக தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானது என்றும் இந்த போரில் டிரம்ப் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொள்ளும் வரை ஈரானின் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அராக்சி எச்சரித்துள்ளார். அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்தும் அவர் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார். ஈரான் வேண்டுமென்றே அண்டை நாடுகளை தாக்கவில்லை என்றும் அந்த நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்டை நாடுகள் அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஈரானை தாக்க தங்களது நிலத்தை பயன்படுத்த அனுமதித்ததே இந்த பாதிப்புகளுக்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்கான நிபந்தனைகளையும் ஈரான் இப்போது தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் மீண்டும் இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்காது என்ற உறுதிமொழி கிடைக்க வேண்டும் என்றும் அராக்சி கூறியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க அமெரிக்கா உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் ஈரானுக்கு எதிராக போரில் குதிக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்று ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை உலகளவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது.